Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims point of view current affairs questions பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன questions இருக்குன்னு பார்ப்போம். First question, which music band from India has won the Grammy Award அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இந்தியாவின் எந்த இசைக்குழு கிராமி விருது பெற்றது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு திஸ் மொமெண்ட் அப்படிங்கிற அந்த ஆல்பத்துக்காக சக்தி இசைக்குழு சக்தி பேண்ட் தான் வந்து இந்த ஒரு விஷயத்தை வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க எந்த விஷயத்துக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆல்பத்துக்காக தான், திஸ் மொமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆல்பத்துக்காக தான் வாங்கியிருக்காங்க. இதை கூட சேர்ந்து நிறைய விருதுகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம ஒரு டைம் ரீட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இந்த ஆல்பத்துக்காக ஒரு விருது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது உஸ்தாத் ஜாகிர் ஹுசைன் சொல்லக்கூடிய அவரோட ஒரு ஆல்பம் ஒன்று இருக்கு. என்ன ஆல்பம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ் வி ஸ்பீக் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஆஸ் வி ஸ்பீக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆல்பத்துக்கும் வந்து ஒரு கிராமி விருது அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த கிராமி விருதுல இந்தியாவை சார்ந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது who won the album of the year at the Grammy Awards அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியா லெவலில் பார்த்தோம். இது குளோபல் லெவலில் அந்த ஆல்பம் ஆஃப் த இயர் அப்படிங்கிறது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டாக இருக்குது. இந்த கிராமி விருதுகளை பொறுத்த வரைக்கும் அதை 4வது முறையாக வின் பண்ணி டெய்லர் ஸ்விஃப்ட் ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் யாருமே வந்து 4 முறை இந்த ஒரு ஆல்பம் ஆஃப் த இயர் அப்படிங்கிறத வின் பண்ணது கிடையாது. டெய்லர் ஸ்விஃப்ட் தான் அதை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஆல்பத்துக்காக அப்படின்னு பார்த்தோம்னா மிட் நைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆல்பத்துக்காக தான் இந்த ஒரு விருதை வந்து வாங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இவங்க வாங்கக்கூடிய 13வது கிராமி விருதாவும் இந்த ஒரு விருதோட சேர்த்து நம்ம 13 விருதுகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அடுத்தது தமிழ்நாடு's first robotic elephant is introduced in which place அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் முதல் ரோபோ யானை எந்த இடத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஸோ கூடலூரில் இருக்கக்கூடிய சிவன் டெம்பிளில் தான் வந்து இந்த ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஸோ 11 அடி 11 ஃபுட் ஹைட்டில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 800 kgsல இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட்லி ரொபோட்டிக் எலிஃபென்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கேரளாவில் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது பரவலாக காணப்படும். அந்த ஒரு நடைமுறை தமிழ்நாட்டிலையும் வந்திருக்கு. கோயில்களில் யானைகளை வைத்து அவங்க அந்த யானைகளுக்கு கஷ்டங்களை உண்டாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரொபோட்டிக் எலிஃபென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு நல்ல திட்டமாக இருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா கூடலூரில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு NGO தான் இவங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை அந்த ஒரு ரொபோட்டிக் எலிஃபென்ட்டை வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 2026 FIFA வேர்ல்டு கப் வில் பி ஹெல்ட் இன் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. 2026 FIFA உலகக்கோப்பை எங்கு நடைபெற உள்ளது? FIFA வேர்ல்டு கப் அப்படின்னா நமக்கு கால்பந்து அப்படிங்கிறது தெரியும். ஸோ எங்கே நடக்க போகுது அப்படின்னா அமெரிக்கா, கனடா அண்ட் மெக்சிகோ 3 நாடுகளும் சேர்ந்து தான் இந்த ஒரு விஷயத்தை நடத்த போகிறாங்க. ஸோ ஆல் தி அபவ் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சராக வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூ ஜெர்சியில் தான் கடைசி அந்த ஃபைனல் மேட்ச் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், consider the following statements. Maharashtra ranks first in collection of taxes. Karnataka ranks second in collection of taxes. அப்படிங்கிறது அந்த வரி வசூல் இப்போ இதை பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் மகாராஷ்டிரா முதலிடத்திலையும் கர்நாடகா 2வது இடத்துலையும் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இரண்டும் சரி அப்படிங்கிறதா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஒரு டேரக்ட் கொஸ்டின் தான் இதெல்லாம். ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டினில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.